Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. வெல்கம் டு சேனல் நாலேஜ் வெல் மை டியர். அல்ஹம்துலில்லா ரமலான் எதிர்நோக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அதனால அதுக்கு தொடர்பான பலவீனமான ஹதீஸ்கள் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். முதலாவது, பிரயாணத்தில் நோன்பு நோத்தாங்கன்னா ஊரில் நோன்பு திறந்தவரை போன்றவர் அப்படின்னு சொல்கிறது பலவீனமான ஹதீஸ். மதினாவில் ஒரு ரமலான் அடைகிறது அது அல்லாத நகரங்களில் 1000 ரமலான்களை அடைவதை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறதும் ஒரு பலவீனமான ஹதீஸ் தான். யார் ரமலானோட 10 நாட்கள் ஏத்திகாஃப் இருக்காங்களோ அவங்களுக்கு 2 ஹஜ்ஜையும் உம்ராக்களையும் போன்ற நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. ரமலானில் அல்லாவை ஞாபகப்படுத்துகிறவங்க மன்னிக்கப்பட்டவங்களாகவும் அல்லாவிடம் கேட்பவர் கொடுக்கப்படாமல் விடமாட்டார் அப்படிங்கிறதும். நிச்சயமாக சுவனம் ரமலான் மாதத்தின் வருகையை முன்னிட்டு வருடத்திற்கு வருடம் மனம் கமட செய்யப்பட்டு அலங்கரிக்கப்படுது. அத்துடன் ஹூர்லீன்களும் வெளிப்படுத்தப்படுவாங்க அப்படிங்கிறது. அல்லாஹ்க்கு ரமலானில் ஒவ்வொரு இரவிலும் 6 லட்சம் நபர்கள் நரகிலிருந்து விடுதலை பெறுவாங்க. அடியார்கள் எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரியவங்க, நோன்பு திறப்பதை விரையக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே பலவீனமான ஹதீஸ்கள். இது தாண்டி புறம் பேசுவதில் வீழ்ந்த 2 பெண்களின் சம்பவம்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை விட்டு நோன்பு நோத்தாங்க, அல்லாஹ் ஹராம் ஆக்கியதன் மீது நோன்பு திறந்தாங்க அப்படின்னு சொல்கிறது. நோன்பாளியின் பிரகாசம் இபாதத், அதாவது வணக்க வழிபாடு தான் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே பலவீனமான ஹதீஸ்கள். அது போல நோன்பு நோத்தா ஆரோக்கியத்தை பெறலாம், நோன்பு நோற்றுறவங்க ஆரோக்கியத்தை பெறுவாங்க அப்படிங்கிறதும். நிச்சயமாக ரமலான் மாதம் வானத்திற்கு பூமிக்கு மத்தியில் தொங்க விடப்படுது. ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதை கொண்டு தான் அது உயர்த்தப்படும், இல்லைன்னா அது உயர்த்தப்படாது அப்படிங்கிறது. யார் மக்காவில் ரமலான் அடைஞ்சு அங்கே நோன்பு நோற்று முடிஞ்ச அளவு நின்று வணங்குறாங்களோ அல்லாஹ் அது வல்லாத இடத்துல நிறைவேற்றிய 1 லட்சம் ரமலான் மாதத்துக்குரிய கூலியை தருவாங்கிறது. அல்லாஹ் தனக்கு வழங்கிய சலுகை அல்லாமல் ரமலானில் ஒரு நோன்பை விட்டுட்டு மறுபடி ஒரு காலம் முழுதும் அவங்க நோன்பு நோட்டாலும் அது ஏற்கப்படாது அப்படின்னு சொல்கிறது. ரமலானில் இருப்பதை அடியார்கள் அதோட நன்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வருடம் பூராவும் ரமலானை எதிர்பார்த்து ஆதரவு வைப்பாங்க. ரமலான் அதனுடைய ஆரம்பம் ரஹ்மத்து, அதனுடைய நடுப்பகுதி பாவ மன்னிப்பு, அதனுடைய இறுதி நரக விடுதலை அப்படிங்கிறதும் பலவீனமான ஹதீஸ் தான். அதை தாண்டி ரஜபிலும் சாபானிலும் பரக்கத் செய்வாயாக, ரமலானை எங்களுக்கு அடைய செய்வாயாக அப்படின்னு இருக்கக்கூடிய துவாவும் பலவீனமான ஹதீஸ்களில் உள்ளது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ்களை தவிர்த்து ரமலானுடைய உண்மையான சிறப்புகளை அறிந்து அதை பின்பற்றணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.